Hi guys, welcome back to Combo Studios. நான் உங்கள் கோம்பை சிவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எப்படி பார்த்தாலும் இப்போல்லாம் ஒரு 1 வீக் தள்ளி வருது என்னுடைய வீடியோஸ்லாம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு வரவேற்பு, நல்லா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க என்னுடைய அந்த வீடியோஸ்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவுக்கு அடுத்தடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்தை நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மெயின் திங் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்களை பற்றின ஒரு தொகுப்பு இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோஸில் நம்ம வந்து மெயினாக சொல்லக்கூடியது இந்த ப்ளக்கோஸை பற்றின வெரைட்டிஸ், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அது என்னென்ன ஒரு வழிவகையில் உதவுது, எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டேங்க்குக்கு. நம்ம டேங்க் செட் பண்ணுறோம், ஒரு 4 அடி டேங்க்கு செட் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம போடணும், ப்ளக்கோஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர்ஸை போடணும், இல்லை ஒரு சின்ன டேங்க்கு ஒரு 2 அடி டேங்க்கு 2 ஃபீட் டேங்க் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ போடணும், இப்படி வெரைட்டி அது ஒரு எவ்வளோ வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எத்தனை சைஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது ஏற்ற மாதிரி எத்தனை நம்ம வந்து ப்ளக்கோஸை போடலாம் அப்படின்றது தான் அதில் ஒரு இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் திங் இது வந்து சக்கர்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கர்னு சொல்ல மாட்டாங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ளக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இது சக்கருங்க தான். இந்த ஒரு இதோடைய ஹேபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட ஹேபிட்டு சக்கஸ், தே ஆர் சக்கஸ். எப்போவுமே வந்து அது நம்ம டேங்கில் இருக்கக்கூடிய அந்த அல்கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணி அதுதான் அதோடைய ஃபுட்டு, அதுதான் அதோடைய ஃபீடிங். நம்ம போடக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போய்டாது. ஆக்சுவலி கீழே போயிட்டு கீழே செட்டில் ஆகும்போது நம்ம அந்த அல்கே ஃபார்மாக வருதோ அல்லது பார்த்திங்கன்னா நிறைய அந்த அழுக்குகள்லாம் வந்து ஊடால ஏறி ஸோ அது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ஒரு பிஹெச் லெவலு மற்ற எல்லா கண்டிஷனையுமே தண்ணியோட வாட்டர் கண்டிஷன்லாம் மாற்றிடும். ஆக்சுவலி அப்போ இந்த ப்ளக்கோஸ் உடைய வேலைகள் தொடங்கும். இந்த ப்ளக்கோஸாக வேலைகளாகப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கர் மீன்களுடைய வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்க்குடைய பாட்டம்ஸ் அல்லது வந்து இந்த வால் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லான அந்த ஒரு பேஸ்டிங் டைப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்மர் இருக்கும், ஒரு பிசுன்னு இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை உள்ள அந்த ஒரு அல்கேஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ப்ளக்கோஸ் ஆகப்பட்டது பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டைப்ஸ் முக்கியமான டைப் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளக்கோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிபெண்ட் பண்ணி எல் அப்படின்றத அந்த ஒரு இன்டிமேட் பண்ணி தான் அது 199, 202, 2021, 224, 2222. ஸோ இப்படி நிறைய வந்து எல்லில் நான் வந்து மொத்தமாக சொல்லிட்டேன். ஸோ அது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸில் வந்து டிஸ்பிளேல நம்முடைய அந்த மெயின் நம்முடைய ஸ்க்ரீனில் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் நான் சொன்ன இந்த வெரைட்டி L666, L852 இப்படி எல்லாமே வரும். நான் ஒன்று தனித்தனியாக போட முடியாது, ஏன்னா வந்து சின்ன வீடியோ பண்ணால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றது தான் உண்மை. ஸோ பெரிய வீடியோவை போட்டால் நிறைய பேர் உட்காந்து பொறுமையாக பார்க்கறதில்ல, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளக்கோஸுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த இமேஜஸை பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது அந்த இமேஜஸு, இந்த ப்ளக்கோஸ் எப்படிலாம் வேலை செய்யுது நம்முடைய டேங்க்கில், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டர் கிளியர், கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிறிஸ்டல் கிளியரை உருவாக்குறதே இந்த ப்ளக்கோஸ், இந்த சக்கர்ஸ், இந்த மீன்கள் தான். இந்த மீன்களை வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ 2 அடி டேங்க் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 பீஸ் விடலாம். ஒரு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ப்ளக்கோஸ் அப்படின்னா அந்த டைகர் ப்ளக்கோஸை ஒரு 2 மீன் வாங்கி விடலாம். இல்லையா இன்னும் கொஞ்சம் ஒரு 3 அடியா ஒரு 3 மீன் விடலாம். ஒரு அடிக்கு ஒரு ப்ளக்கோ அப்படின்ற ரீதியில் நீங்கள் விட்டிங்கன்னா வாட்டர் கண்டிஷன் கிளியராக இருக்கும். அதே சமயத்தில் அல்கே ஃபார்ம் ஆகாது, அல்கே வந்து அப்பப்போ இது கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ஒரு மான்ஸ்டர் லெவலில் வளரக்கூடிய ப்ளக்கோஸ்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 122 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபின்டைல் ப்ளக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 122 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளக்கோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவருடைய டெய்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு 8 இன்ச்சஸ் நியர்லி அபவுட் அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த ப்ளக்கோஸு. இதெல்லாம் வந்து 1 போட்டாலே போதும், நம்முடைய அந்த 2 அடி டேங்கில் 2 ஃபீட் டேங்கில் 1 போட்டாலே போதும். ஸோ ஒரு இதில் சின்ன சைஸாக இருக்கும், அதிலே வந்து சைஸுகள் மாறுபடும். அந்த மாறுபடும் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 எடுத்து விடலாம். அந்த 2 அடி டேங்கில் சின்ன சைஸ் 3 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இன்ச் சைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபீட் டேங்கில் நம்ம வந்து ஒரு 4 மீன்களை விடலாம். ஒரு 2 பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்பர்டு ப்ளக்கோஸோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ப்ளக்கோஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் ப்ளக்கோஸோ இப்படி 2 இனமாக 2 வெரைட்டியில் 4 மீன் விடலாம், 4 ஃபிஷ் விடலாம். அந்த ஒரு 4 அடி டேங்க்கு சொல்லக்கூடியது. ஸோ அவ்வளோ பெருசு விடலாம். இப்போ பெருசாக விடணும், பெரிய சைஸில் விடணும்னா 2 விட்டால் போதும். ஸோ 4 அடி 5 அடி பார்க்கும்பொழுது ஒரு 3 என்று சொல்லக்கூடிய 3 அளவில் ஒரு 5 அடி டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விடலாம். 6 நம்பர்ஸ் விடலாம். அந்த 6 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளியர் பண்ணக்கூடிய தன்மைகள் அதுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணோம். ஸோ
கீப் ஆன் வாட்சிங் கைஸ். இது வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல விஷயங்களை நான் வந்து கற்றுக் கொடுக்க தான் நான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாம் டெக்கரேட்டிவ் டேங்க்ஸு பிளான்ட் டேங்க்ஸில் விடக்கூடிய இந்த ப்ளக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பு, ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதியாக அதை செட் செய்து விட்டு ஒரு சின்ன சின்ன கல் நம்ம லார்வா ராக் அப்படின்னு சொல்லி லார்வா ராக்கெல்லாம் நம்ம செட் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் டவுனாக, பேக் சைடு கொஞ்சம் அப்பா, இப்படி ஒரு மவுண்டன் டைப்பில் வந்து நம்ம விட்டோம்னா ஸோ ரொம்ப ஒரு நல்லா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணத்தில் அந்த செட்டப் வந்து அருமையாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் டேங்க்னா பரவாயில்ல, ஓப்பன் டேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்கே ஹீட்டரில் இந்த மாதிரி அல்கே ஹீட்டர்ஸை விடலாம். ஸோ அதுக்கு உண்டானதெல்லாம் வேறு இருக்குது. இந்த ஃபின்டெயிலு இந்த மாதிரி பெரிய சக்கஸ் இல்லாமல் சின்ன சின்ன சக்கஸ்லாம் இருக்குது. அது வந்து ஓப்பன் பெரிய ஓப்பன் டேங்க் இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு சிமெண்ட் டேங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு 9 அடி சைஸில் 2 அடி அகலத்தில் அந்த கப்பீஸ்லாம் ப்ரீட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ரொம்ப ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வளராது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கோல்டன் ப்ளக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டன் ப்ளக்கர், இந்த பிரிஸ்டில் நோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிஸ்டில் நோஸ் ப்ளக்கோஸ் சக்கஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓப்பன் டேங்கில் விடலாம். ஸோ பான் டைப்பில் இருக்கக்கூடிய டேங்கில் விடலாம். கப்பீஸ் வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 15-20 கூட விடலாம். ஒரு 9 அடிக்கு ஒரு 15-20 விடலாம். 20 மீன்களை உள்ளே விட்டு இருக்கும்பொழுது அந்த பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் தண்ணி. ஸோ அந்த உண்டான அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு இதமான ஒரு லுக்காக இருக்கும் அந்த ஒரு பாண்டாகப்பட்டது. அல்லது டேங்க் செட்டில் போனீங்கன்னா கண்ணாடி மிரர் கிளாஸ், கண்ணாடி கிளாஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன அளவில் நீங்கள் ப்ளக்கோஸை விடலாம். 2 அடி 3 அடி 4 அடி இப்படி, அதாவது இந்த மாதிரி 1 அடிக்கு 1 அப்படின்ற ரேஞ்சில் விட்டிங்கன்னா ஒரு 5 அடிக்கா ஒரு 6 மீன் விடலாம். ஒரு 5 அடி டேங்க்கு ஒரு 6 மீன், கொஞ்சம் பெரிய சைஸ் வளரக்கூடிய ப்ளக்கோஸ் இருக்குது, அதை விடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண தான் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம போயிட்டே இருப்போம். மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் ஒரு 2 வீடியோ தான் போடுறேன் இப்போது, ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் டேஸ். ஸோ அப்போ தான் மக்கள் நிறைய பார்க்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் உட்காந்து பார்க்குறாங்கன்றதுனால அந்த டைமில் நான் பண்ணுறேன் ஸோ வீடியோஸை. ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் அண்ட் எவ்ரிதிங். மே காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் நல்லா வரவேற்பை தந்து அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு செல்லுங்கள் சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.